நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பொசுக்கு இப்படி காப்பாற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் சீன்ஸ் கொண்டு வாங்க ஐயா, அப்போ தான் நாங்களும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. என்ன ரொம்ப ஓவராக தான் துள்ளிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிடுவேன். நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன்? நான் வந்துட்டு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன். அது மட்டும் கிடையாது, என்கிட்ட ஒன்று வயிறு இல்லாமலாம் இல்லை, என்கிட்ட வயிறு இருக்கத்தான் செய்து அப்படின்னு சொல்ல, என்னரியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மா ஆன்னு வாயை பொழந்துருது. இதோட மார்க்கெட் மதிப்பு இப்போ என்ன தெரியுமா, 5 கோடிக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா அம்மா சாக்காய் போய் பார்க்குறாங்க. அப்போது எனக்கு வந்துட்டு அந்த ஈசிஆர் பங்களா எல்லாம் உண்டு தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் எல்லாமே உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கம் வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, அப்போது நான் சொன்னதெல்லாம் கேட்கணும் புரியுதா? என்னமோ மாமியார் அது இது, அதுக்கப்புறம் என் சம்மந்தியை சுட்டுட்டு ஏன் போலீஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிங்க அப்படின்னு சொல்ல, ஐயா அதெல்லாம் கிடக்கு குந்தாணி, நீ இன்னும் 2 புல்லட்டு சேர்த்து இறக்கினால எனக்கு கவலையே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரியா வந்துட்டு சிரிக்கிறாங்க. இந்த வயிறை வந்துட்டு என்கிட்ட இப்போ இருந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லி தான் நான் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுமே வந்துட்டு அந்த குடும்பத்தை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், நான் நல்லா வாழுன்னு தான் நினச்சேன், அவங்க வந்துட்டு என் வாழ்க்கை வந்துட்டு பாழாக்கிட்டாங்க, அதனால கண்டிப்பாக அவங்கள நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், ஐயோ என் மருமகள்லாம் எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா சொல்ல, அவனுக்கு வந்துட்டு என்கிட்ட இருக்கு ஆப்பு, அவனாலேயும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அதுக்கு நீ என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, அப்போ வேணா உன் மருமகனை போனா போதும் தப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அம்மா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்காது, இதுலேருந்து தப்பிக்க நான் ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன பிளான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு கோவிலுக்கு வர்றாங்க. கோவிலுக்கு வந்து தீபாவை தான் தேடிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது. ஏன்னா ரம்யா தானே சுவிச் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஐயோ எங்கடா இவ ஆளை காணும், சுவிச் ஆஃப் பண்ணது நமக்கே வினையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ஃபோட்டோ காமிச்சு, என்னோட ஃப்ரெண்டு தீபான்னு ஒருத்தி இங்கே இருந்தாளா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இந்த பொண்ணு கோவிலில் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ காணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஐயோ எங்கடா போய் தொலைஞ்சிருப்பா, இவளை இன்னைக்கு விட்டுறவே கூடாது, எப்படியாவது பரிகாரம் பண்ண கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒருத்திக்கு அலமோதிட்டு இருக்க. அந்த போலீஸ் அம்மையார் வந்துட்டு கால் பண்ணுறான். மேடம் அந்த பொண்ணு இருக்கா, வேமா கூப்பிட்டுவாங்க, நான் வேற சேவலை அறுத்து பழி கொடுத்துட்டேன், உடனே இந்த பூஜையை பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த சாபம் திருப்பி உங்களையே இன்னைக்கு துரத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ கிறுக்கு பயலே, நீ என்ன ஒரிஜினல் சாமியாரா, டூப்ளிகேட் சாமியார் தானே, என்னமோ ஒரிஜினல் சாமியார் மாதிரி பீலா விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் டூப்ளிகேட் சாமியார் தான், ஆனால் என் தாத்தா ஒரிஜினல் சாமியார் தான், அவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த சேவலை அடுத்து பழி கொடுத்துட்டோன்னு வைங்க, அன்னைக்கு வந்துட்டு அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா அந்த சாபம் உங்களை தான் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேற பயம் காட்டாதா, ஐயோ என்ன இளவை இழுத்து விட போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா பயத்திலே வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ஐஸ்வர்யாவை எங்கள் அம்மாவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு குறி சொல்கிற லேடி இருக்காங்க. அவங்கள பார்த்தது அம்மா அவங்க கிட்ட போய் குறி கேட்போம்மா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்கி போகிறாங்க. வாமா இளவரசி மகாராணி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த கேள்வினாலும் கேளுங்க, ஜக்கம்மா உங்களை பதில் சொல்வா, ஜக்கம்மா பதில் சொல்வா அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே உட்காடுறாங்க. ஜக்கம்மா வந்துட்டு குறி சொல்கிறதுக்கு இப்படி அந்த கோலை தூக்கி வைப்பாங்களா, அது மாதிரி வச்சுட்டு, உன் மனசில் ஒரு ஏக்கம் இருக்குது, நீ எதையோ நினச்சிக்கிட்டு இருக்க, ரொம்ப நேரம் அந்த ஆசை வேற உன் மனசில் இருக்குது, அது நடக்குமா நடக்காதான்னு கேட்குறதுக்கு வந்திருக்க, சரிதானே அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. இவ ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருப்பா போலையே, சரி என்னன்னு இவகிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி என்னம்மா நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ மாமியார் சாகணும் தான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா மனசில் நினச்சிக்கிறாங்க. அதை வந்துட்டு வெளியிலையும் வந்துட்டு அடுத்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டது, ஓஹோ இதுதானா நீ மனசில் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்போ கொத்துசாவி என் கைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. கண்டிப்பாக வரும், ஆனால் அதோட வழி வந்துட்டு உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, வீட்டோட மூத்த மருமகளுக்கு தானே கொத்துசாவி தருவாங்க, அப்புறம் எப்படி எனக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் அதுக்கு வழியை நானே சொல்கிறேன், உன் மாமனாருக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யி, கொத்துசாவி உன் கைக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு ஒரு 1500 வையை நான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லதுமே வைக்கிறாங்க. இன்னொரு 1500 ஏமாற்றி வாங்கிடுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் போ நான் பூஜை பண்ணுறேன், மயான பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. எல்லா மருமகளும் என்ன நினைக்கிறாங்க, மாமியார்மார்களை சாகணும் தானே நினச்சி தொலைகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. அந்த முகம் தெரியாத மகராசி எந்த இடத்துல இருந்தால் நல்லபடியாக பொழைச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அம்மா இவங்க சொன்ன மாதிரிலாம் நடக்குமாமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும்டி, அதுக்கு தானே காசு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கோம், உனக்காக பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போக, அந்த நேரத்தில் இவங்களுக்கு ரம்யா கால் பண்ணுறாங்க. இவருக்கு என்ன கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்றாங்க. தீபா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஏன் தீபாவை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான், அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காளா எங்கே இருக்காளான்னு கேட்குறக்கா கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது, அதை உன் ஆள் கார்த்திகிட்டே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, சும்மா இப்போதுக்கு தேவையில்லாமல் கார்த்திகப்பட்டேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா அம்மா சொல்கிறாங்க, இவனடி பார்க்க அப்பாவியா அப்படின்னு கேட்க, யார் இவளா, இவன் நமக்கெல்லாம் குருமா, பார்க்க தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பா, அந்த தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தி இருக்கால
அதனால் அவர் எப்படியா கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்க்கான். ஆனால் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை மூலியமாகவே தீபாவை காலி பண்ணிட்டு கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி இவளை நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எக்மோ கருவியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ரியா வந்துட்டு கால் பண்ணுறாங்க ஆனந்துக்கு. சொல்லுங்கள் சுரேஷ், எதுவும் தகவல் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்ல, சுரேஷ் இல்லை நான் ரியா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே, நீ எதுக்கு கால் பண்ண, ஒழுங்காக போலீஸில் சரண்டர் ஆகிடு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை சுட்டுட்டு எனக்கே கால் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு போலீஸில் சரண்டராக நான் ரெடி, நான் ஒன்றும் வேணும்னா அவங்க அம்மாவை சுடவே இல்லை, கார்த்தியை சுடணும் தான் பிளான் பண்ணேன், அவன் தானே என் லைஃப்பை வந்துட்டு பாலாக்குனா, ஆனால் உங்கள் அம்மா தான் குறுக்கால வந்துட்டாங்க, சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட டீல் பேசணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அம்மாவை கொண்டுட்டு என்கிட்ட டீல் பேசுவியா, நீ எந்த டீல் பேசினாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஒழுங்காக போலீஸில் போய் சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அதை சொன்னேன்ல சரண்டர் ஆகிறதுக்கு நான் ரெடி, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போய் திரும்பி வந்தால் நீ என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் போலீஸில் சரண்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ மட்டும் இப்போ சரண்டர் ஆகலாட்டி நானே உன்னை நேரடியாக வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் டீல் பேச வந்த என்ன கொன்றுவேன் அப்படி இப்படி நீ மிரட்டுவேன், இப்போ நான் உங்களுக்கு வைக்கிறேன்டா செக்கு, உன் பக்கத்தில் உன் தம்பி கார்த்தி இருக்காளா அவங்ககிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல கார்த்தி வாங்கி பேசுகிறாங்க. உன் அருமை பொண்டாட்டி இப்போ எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தியா, இருக்க மாட்டாளே, ஏன்னா அவளை கொல்றதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு நாளுக்குள்ளே நீ அவளை கண்டுபிடிச்சி என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் அவளை கொல்ல போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுற கார்த்தி ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனிவே தீபா வந்துட்டு சேஃப் ஆயிடுவாங்கன்னு தோணுது. இதை பற்றி என்ன நீங்கள் கமெண்ட்